ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட்டான ரெசிபி பார்க்க போகிறோம். என்ன அதுன்னா அரிசி பாயசங்க. ரொம்ப ருசியாக இருக்குங்க. இது வாங்க எப்படி செய்யலான்ட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு குக்கரில் அரை கப்பு அளவுக்கு அரிசிங்க. இது கழுவிட்டு ஊற வச்சது ஒரு அரை மணி நேரம். இப்போ அதை நம்ம குக்கரில் மாற்றிக்கலாம். அரை கப்பு அளவுக்கு 2 கப்பு அளவு நான் தண்ணி விட்டு 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சுருக்கேங்க. இதை இது வந்து புழுங்கல் அரிசி. நீங்கள் பச்சரிசியில் கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். ரெண்டுமே நல்ல டேஸ்ட் கொடுக்கும், புழுங்கல் அரிசியும் பச்சரிசியும். ஸோ இப்போ நம்ம இந்த விசில் இந்த கேஸ்கெட்லாம் போட்டுட்டு நல்லா வேக வச்சிடலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு 1 லிட்டர் அளவு பால். இது தண்ணியெல்லாம் சேர்க்காதீங்க, அப்போ தான் பாயசம் வந்து நல்லாயிருக்கும். ஒரு கொதி வந்ததும் ஸ்லோவில் வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அது நீங்கள் அப்படியே ஸ்லோலியே வச்சிங்கன்னா நல்லா திக்காயிட்டே வரும் பாயசம். அதுக்காக தான் ரொம்ப ருசியாக இருக்கும். சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாமே இதில். ஸோ நல்லா திக்காயிட்டே வருது பாருங்கள். அப்படியே நான் கலந்து விட்டுட்டே இருக்கேன். ஆல்ரெடி நம்ம வேக வச்ச அரிசி இல்லையா, அதனால் இதில் இன்னும் போடும்போது ரொம்ப நல்லா சாஃப்டாகிடும். ஸோ திக்காயிடுச்சு நல்லா. இப்போ வந்து நான் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். அரை கப் அளவு சர்க்கரை நான் வந்து ஆட் பண்ணேன். ஒரு வேளை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தித்திப்பு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஸோ அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ நல்லா திக்காயிட்டே வருது, கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ அதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து நீங்கள் ஹாட்டாகவும் குடிக்கலாம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னும் குடிக்கலாங்க. ஓகே, நல்லா பாருங்கள் சாஃப்ட் ஆகிடுச்சு அந்த அரிசியெல்லாம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரியை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதில் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா திராட்சை சேர்த்துருங்க. கருப்பு இல்லைன்னா ப்ரௌன் திராட்சை, உங்களுக்கு எது விருப்பமோ. அந்த திராட்சை வந்து நல்லா உப்பி வரும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பாயசத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த நெய்யோடையே நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணலாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. சூப்பராக இருக்குது, ருசியும் அதேமாதிரி சூப்பராக இருக்குங்க. ஸோ சுவையான பாயசம் ரெடி.